ஜகத்குருவே சரணம். மந்த்ராலய மகான் மகாபிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளுக்கு ஆத்மார்த்தமான நன்றிகளையும் வணக்கங்களையும் அவருடைய பொற்பாத சுவடுகளில் பணிவுடன் சமர்ப்பிக்கின்றேன். நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் இகபர சுகம், ஆனந்தம், ஐஸ்வர்யம், ஆரோக்கியம் அனைத்தும் பெற்று என்றென்றும் ஆனந்த நல்வாழ்வு பெற வேண்டும் என்பதனையே பிரார்த்தனைகளாக குருராஜருடைய பொற்பாத கமலங்களில் பணிவுடன் சமர்ப்பிக்கின்றேன். நிச்சயங்க, இந்த காணொளியை நீங்கள் முழுசாக பார்த்தாலும் சரி, இல்லை இடையில் நிறுத்தினாலும் சரி, முதலில் சொல்லக்கூடிய இந்த 2 வாக்கியங்கள் நிச்சயமாக உங்களது மனதிற்கு ஏதேனும் ஒரு தெம்பையும் ஒரு சந்தோஷத்தையும் மகிழ்வையும் நிச்சயமாக குருராஜர் அருளுடன் தர வேண்டும் என்கின்ற காரணத்திற்காகவே இந்த பிரார்த்தனைகளை முதலில் நாம் எப்போதும் சமர்ப்பித்துக் கொண்டிருக்கிறோம். எல்லாமே அவருடைய அருள் தாங்க. எல்லாம் நம்ம போகின்ற பாதை, அவர் வகுத்த பாதையில் தான் நம்முடைய பயணங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. நாம் சொல்வோம், நாம் வெறும் பம்பரம்தான், சாட்டை அவர்தான். நம்மளை சுழற்றி எப்படிலாம் சுழலுமோ, எப்படிலாம் உழலணுமோ அப்படியெல்லாம் உழற்றி கொண்டிருக்கிறார். அதனால் அவருடைய அருளும் ஆசிகளும் நிச்சயம் உங்கள் அனைவருக்கும் கிடைக்கப்பெற்று வாழ்வாங்கு வாழ்வீர்கள் நிச்சயம். நம்ம எப்போவுமே பார்த்தோம்னா, ஒன்று கடந்த காலத்தில் இருக்கிறோம், கடந்த காலத்தினுடைய ஏமாற்றங்கள், இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு, இல்லைன்னா எதிர்காலத்தினுடைய பதற்றங்கள், ஐயோ இப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடுமோ, இது வேறு அப்படியே இருக்குது, அது வேறு இப்படியே இருக்குது, உடம்பு வேறு இப்படி இருக்குது. ஸோ கடந்த காலத்தில் இருக்கிறோம், இல்லைன்னா எதிர்காலத்தில் இருக்கிறோம். கடந்த கால ஏமாற்றங்களும் எதிர்கால பதற்றங்களும் ஒன்றாக இணைத்து இந்த நொடியில் உங்களை வாழ வைக்க விடாமல், உங்களை இருக்க விடாமல் தொடர்ந்து நகர்த்தி கொண்டே சென்று கொண்டிருக்கிறது. நாம் அதற்கு ஆட்பணியக்கூடாது. எப்போவுமே இதை உணர்ந்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் ஒரு செகண்டில் நம்ம அதை சரி பண்ணிட முடியாதுங்க. பட் இந்த மாதிரி ஒன்று இருக்குது. நிறைய பேர் இதை கேட்டிருப்போம், நிச்சயமாக கேள்விப்பட்டிருப்போம். இதெல்லாம் கதைகளாக இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டு விட்டு நமக்கு இருக்கக்கூடிய பல்வேறு சூழ்நிலைகள், பல்வேறு இன்னல்கள், பல்வேறு முயற்சிகள் காரணமாக அவை மழுங்கடிக்கப்பட்டு கொண்டிருக்கலாம். நம்முடைய மைண்டில் இருந்து அது போயிட்டு இருக்கலாம். ஆனால் அதை ஒவ்வொரு கணமும் நாம் அதனை இக்கணத்தில் வாழ வேண்டும், இக்கணத்தில் வாழ வேண்டும். போனது போச்சு, வரப்போறது என்னன்னு தெரியாது. குருராஜர் இருக்க நமக்கு என்ன கவலைன்னு சொல்லிட்டு அந்த சரணாகதி பக்தியோட வாழ்க்கையை ஒரு கொண்டாட்டமாக, ஒரு செலிப்ரேஷனாக வாழ வேண்டும். குருராஜருடைய பக்தர்கள் மற்றவர்களை காட்டிலும் குருராஜரை எண்ணி அவரை வணங்கி போற்றி துதித்து கொண்டிருக்கக்கூடிய அன்பு நெஞ்சங்களாகிய நீங்கள் குருராஜரை அறியாத பக்தர்களை விட, அன்பர்களை விட ஒரு பங்கு அதிகமான சந்தோஷத்தை நிச்சயமாக அனுபவிக்க முடியும். ஒரு விவசாயி என்ன பண்றான், அவருடைய தோட்டத்தில் நிறைய காய்கறிகள் வளர்ந்துருக்குது. இந்த காய்கறி எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு சந்தையில போய் போட்டுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி ஒரு மூட்டையாக கட்டி அந்த மூட்டை எடுத்து தன்னுடைய தலை மீது வைத்து கொண்டு நடந்து போறார் சந்தைக்கு. சந்தை கொஞ்சம் தூரம் அங்கிருந்து. அந்த சந்தை வாரத்தில் ஒரு நாள் தான் நடக்கும். அதனால இந்த நாளில் இதனை விற்றுவிட வேண்டும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய நோக்கத்தோட, அது எவ்வளவுதான் வெயிட் இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு தன் தலையில சுமந்து கழுத்து வேற இறுகிட்டு இருக்குது. அப்படியே அந்த வெயிட்டை தலை மேல வச்சு தூக்கிட்டு போயிட்டே இருக்காரு. போயிட்டே இருக்கும்போது பார்த்தா அந்த நாட்டினுடைய அரசன் வேறு வேலையாக செல்வதற்கு அவருடைய ரதத்திலே வந்து கொண்டிருக்கிறார். அந்த தேர்ல வந்துட்டு இருக்காரு, குதிரை பூட்டிய தேர். வந்துட்டே இருக்கும்போது பார்த்தா யாரோ ஒரு பாவம்பா, ஒரு ஏழை விவசாயி நம்ம ராஜ்யத்தில் கஷ்டப்பட்டு எங்கேயோ கொண்டுட்டு போயிட்டு இருக்கான், வண்டியை நிறுத்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த வண்டி ஓட்டிட்டு வர தேர் ஓட்டியை நிறுத்த சொல்றார். தேர் ஓட்டி அந்த வண்டியை நிறுத்துறார். நிறுத்தின உடனே அந்த விவசாயியை கூப்பிட்டு வண்டியில் ஏறிக்கோ அப்படின்றாரு. எஜமா உங்க வண்டியில அப்படின்றாரு. உள்ளே ஏறிக்கோ, எங்க போற அப்படின்னு கேட்குறாரு. நான் சந்தைக்கு தாங்க போறேன் அப்படின்றார். பரவாயில்ல, ஏறி அமர்ந்துக்கொள் அப்படிங்கிறார். ரொம்ப சந்தோஷங்க, மகிழ்ச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த விவசாயி என்ன பண்றாரு, ஏறி உள்ள அந்த ரதத்துக்குள்ளே ஏறி உட்கார்ந்துடுறாரு. உட்கார்ந்த உடனே ரதம் நகர ஆரம்பிச்சிடுது. அதாவது தேர் போயிட்டே இருக்குது. திரும்பி பார்த்தா இந்த விவசாயி அந்த மூட்டை தலையிலேயே இருக்குது, அப்படியே உட்காந்துருக்காரு. அரசன் பார்த்துட்டு ராஜாவுக்கு ஆச்சரியம். ஏன்பா, எதுக்கு இந்த மூட்டையை நீ தலைமையில் வச்சுட்டு உட்காந்துருக்க அப்படின்னு கேட்குறாரு. உடனே அந்த விவசாயி சொல்றான், எஜமா நீங்களே ஏதோ எனக்காக ஒரு சின்ன இடத்த இந்த தேர்ல எனக்கு கொடுத்துருக்கீங்க, அதுவும் நீங்க போற இந்த பெரிய சாரட் வண்டியில. இதுல எனக்கே ஏதோ ஒரு பாக்கியத்துல இது கிடைச்சிருக்கு. இதுல வேற இந்த மூட்டையை வேற கீழே வச்சு இந்த ரதத்துக்கும் இந்த குதிரைங்களுக்கும் உங்களுக்கும் கஷ்டப்படக்கூடாதுன்னு
அதனால தாங்க நான் என் தலையிலேயே வச்சிருக்கேன், தப்பா நினைச்சுக்காதீங்க எஜமான்னு சொல்லிட்டு அந்த தலையில அந்த மூட்டையை கையில பிடிச்சிட்டு பேசுறான் அந்த விவசாயி. அவ்வளவு வெள்ளேந்தியாக பேசிக் கொண்டிருக்கிறார் அந்த விவசாயி. அரசன் பலமாக சிரிக்கிறார். சிரிச்சிட்டு அவர் சொல்றாரு, நீ அந்த பாரத்தை இதில் இறக்கி வைத்தாலும் சரி, இறக்கி வைக்காமல் உன் தலையிலே வைத்திருந்தாலும் சரி, அந்த பாரத்தின் மொத்த பாரமும் இந்த தேருக்கும் இந்த குதிரைகளுக்கு தான் சேரும். அதில் நீ தலையில் வைத்தால் என்ன, இந்த தரையில் வைத்தால் என்ன, இந்த தேரின் தரையில் வைத்தால் என்ன, இரண்டும் ஒன்றுதான் அப்படின்னு சொல்லிட்டு கீழே முதல் எடுத்து வை அப்படின்னு சொல்றாரு. அதன் பிறகுதான் அந்த விவசாயி தன்னுடைய அந்த மூட்டை அந்த பாரத்தை எடுத்து கீழே வைக்கிறார். இதுதான் நடந்து கொண்டு இருக்குதுங்க. நம்ம கோயிலுக்கு போகிறோம், சாமி பார்க்குறோம், குருராஜரே பிரார்த்தனை பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஏதோ ஒரு மடத்துக்கு போகிறோம், ரொம்ப பயபக்தியாக எவ்ரி தேர்ஸ்டே நம்ம கோயிலுக்கு போயிடணும்பா, போயிட்டு ராயரை பார்த்து அந்த பிரதட்சிண நமஸ்காரம் நிச்சயமாக செஞ்சுட்டு அவர்கிட்ட இருந்து அந்த அக்ஷதை வாங்கணும், பாதோதக தீர்த்தத்தை வாங்கணும், மிகப்பெரிய நமஸ்காரத்தை பண்ணணும். இதெல்லாம் ஓகே, எல்லாமே போகலாம். எல்லாம் என்ன, நம்ம அவர்கிட்ட போயிட்டு பிரார்த்திக்கிறோம் இல்லையா, பிரார்த்தனை பண்ணும்போது எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குங்க. பிரச்சனை இல்லாமலாம் யாரெல்லாம் கிடையாதுங்க, அதெல்லாம் சும்மா கதை. உங்களுக்கு சிலர் சொல்வார்கள், சொல்ல மாட்டார்கள். அவர்களுக்கு மட்டும்தான் தெரியும் அவருடைய வாழ்க்கையில என்னென்ன மாதிரி சிக்கல்களையும் இன்னல்களையும் அவர்கள் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னுட்டு. எல்லாருக்கும் எல்லாம் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. நீங்க ஒருத்தர் பார்க்கும்போது மகிழ்ச்சியாக சிரித்து பேசிவிட்டு உங்களை போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு கூட அனுப்பலாம். ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா 1008 கதைகள் இருக்கும். இதெல்லாம் கிளறி பார்க்க முடியாது. அப்ப நம்ம அந்த மாதிரி குருராஜர்கிட்ட போயிட்டு பிரார்த்தனை பண்றோம்னு வச்சுக்கோங்க. பிரார்த்தனை பண்ணிட்டு, சுவாமி நீங்க தான் எங்களை பார்த்துக்கணும், உங்களுக்கு தெரியாது ஒன்றும் கிடையாது, நீங்க தான் வழி நடத்தி தரணும் அப்படின்ட்டு அவர்கிட்ட கேட்குறோம். கேட்டுட்டு கோயிலை பிரதட்சணம் பண்ணிட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு அதே மூட்டையோடவே வெளியே வந்துடுறோம். அவ்வளோதான். அடுத்த வாரம் வரைக்கும் அந்த மூட்டையே தான் வச்சு சுத்திட்டு இருக்கோம். ஏதோ சில விஷயங்கள் அதிலிருந்து வெளியிலே போகும், புதிய விஷயங்கள் அந்த மூட்டையில ஏறும். ஆனால் மூட்டை தலையிலிருந்து இறக்கி வைக்கவே முடியாத ஒரு சூழ்நிலையாக இருக்கும். நீங்க எப்போ கோயிலுக்கு போனாலும், மடத்துக்கு போனாலும் சரி, கோயிலுக்கு போனாலும் சரி, சுவாமி கிட்ட பிரார்த்தனை பண்றோம் இல்லையா, ராயரே இந்த மூட்டை நான் சுமந்தாலும் சரி, நான் சுமக்காவிட்டாலும் சரி, என்னை வழி நடத்தி தர்றது நீங்க தான். அதனால இந்த மூட்டை இறக்கி உங்க பாதத்துல வச்சிடுற, நீங்க பார்த்துக்கோங்க சாமின்னு சொல்லிட்டு அந்த மூட்டை எடுத்து அந்த நொடியில் அவர் முன்னால் நீங்கள் வைக்கக்கூடிய நொடியில் உங்களது வாழ்க்கை ஆனந்தமாக மாறும், சந்தோஷமாக மாறும். நீங்கள் செய்யக்கூடிய வேலையில கவனமாக செய்யலாம், முழு கவனம் இருக்கும். நிஜமாக ராயர்கிட்ட அந்த சரணாகதி பக்தி அப்படி நம்ம பண்றது அதுதான். எந்த வேலைகள் செய்தாலும் சரிங்க, நீ எவ்வளோ பெரிய வேலை பண்ணாலும் சரி, எது செய்தாலும் எல்லாம் என்னால் நடக்கிறது அப்படிங்கிறத ஒரு காலம் நினைக்கவே கூடாது. நம்ம ஏதோ என்னால் முடிந்ததை குருராஜர் என்னுள் இருந்து இயக்கி கொண்டிருக்கிறார். அவர் சொல்றார், இங்க போன்றாரு, அங்க போன்றாரு, இதை செய்கின்றாரு, அதை நான் செஞ்சிட்டு இருக்கேன், என்னுடைய எஜமானர் அவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செய்யக்கூடிய காரண காரியங்கள் அனைத்துக்கும் அவர்தான் காரணகர்த்தா அப்படின்னு சொல்லிட்டு முழுமையான மனதோடு அவர்கிட்ட சரணாகதி பண்ணணும். அதுல இருந்து வரக்கூடிய விளைகளுக்கும் அந்த விளைவுகளுக்கும் முழுமையான காரணகர்த்தா மகாபிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் எனக்கூடிய மிகப்பெரிய சந்நியாசி அவர்தான் அப்படின்னு சொல்லிட்டு உளமாற உணர வேண்டும். நன்றி சொல்லணுங்க அவருக்கு. கண்டிப்பா இது ஒரு விளையாட்டு. இந்த ஒரு விளையாட்டுல வெற்றி வரும், தோல்வி வரும். வெற்றி தோல்வி இதை நினைத்து அந்த விளையாட்டை ரசிக்காமல் விட்டுவிடக்கூடாது. ஈச் அண்ட் எவ்ரி மொமெண்ட் ஆஃப் த லைஃப் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நீங்க யோசிச்சு பாருங்க, கடந்த காலங்கள் நீங்கள் துன்பம் துன்பம் இன்பம் மீண்டும் நினைத்த காலங்கள் எல்லாம் மீண்டும் வராது. அந்த துன்பம் அப்படின்னு நினைத்த கடந்த காலகட்டங்கள் கூட இப்ப நினைச்சு பார்த்தீங்கன்னா என்ன அருமையான காலகட்டம்பா அப்படின்னு இப்ப யோசிப்பீங்க. அது எந்த காலகட்டமாக இருந்தாலும் சரி, அதே நிலையில் தான் இப்பொழுது நீங்கள் இருந்து கொண்டிருக்கிறீர்கள். இன்னும் சில பல காலங்கள் பொறுத்து இந்த நொடியையும் அந்த சிந்தனைக்குள் தான் கொண்டு வருவீர்கள். அதை ஞாபகம் வச்சுக்கணும். அதனால நம்ம அவர்கிட்ட அந்த கிராட்டிடியூட், அந்த ஒவ்வொரு தருணத்தையும் அனுபவிக்கணும். அதற்கும் மேலாக எவ்வாறு நீங்க ஒரு ஓய்வாக ஒரு ரிலாக்ஸ்டா இருக்கிறீங்க அப்படின்னா, ராயர் நமக்கு என்ன கொடுக்கலான்னு யோசிக்காதீங்க. என்னெல்லாம் நமக்கு கொடுத்தார், எத்தனை விதமான அன்பு நட்புகளை கொடுத்தார், எத்தனை பேர் நமக்கு உதவிகரமாக வரவழைப்பதற்கு உண்டான அந்த வழிவகைகள் செய்தார், எவ்வளோ வாழ்க்கையில் என்னை உயர்த்தினாரு அப்படின்னு சொல்லிட்டு
அவர் கொடுத்ததற்காக நன்றிகளை சொல்லுங்கள், தேங்க் பண்ணுங்க அவர்கிட்ட. நீங்க இந்த கூட்டத்துல எங்க இருந்தாலும் சரிங்க, நீங்க எந்த நாட்டுல இருந்தாலும் சரிங்க, நீங்க எங்க வேணாலும் இருங்க, நீங்க எங்க இருந்தாலும் உங்களது பிரார்த்தனை நிச்சயமாக அவருக்கு தெரியும். 100% அவருக்கு தெரியுங்க, உங்களுக்கு பிரார்த்தனை தெரியும். எந்த விதமான அவநம்பிக்கையும் சந்தேகமும் குதற்றமும் இல்லாமல் குருராஜர் என்னுடைய கவலைகளை போக்குவார், என்னுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்வார் அப்படிங்கிற அசைக்க முடியாத நம்பிக்கை, அன்ஷேக்கபிள் ஃபெய்த் அப்படின்னு நாம குருராஜர் வருவார், அருள்வார், தருவார் அப்படிங்கிற முழுமையான நம்பிக்கையோடு அவரை நீங்கள் பிரார்த்தித்து கொண்டிருக்கும் போது சரியான நேரத்தில் அவருடைய அனுகிரகங்களும் ஆசிகளும் உங்களை வந்து சேரும். ஏதோ சின்ன சின்ன விஷயங்கள் சில காரணங்களுக்காக ஒரு தடையாக இருக்கலாம், இல்லை போஸ்ட்போன் ஆயிருக்கலாம், இல்லை இப்போ அந்த வேலைகளை செஞ்சால் அதுக்கு வந்து வேற மாதிரியான விளைவுகளை நீங்கள் சந்திக்க வேண்டியதாக இருக்கலாம். ஒரு சின்ன ஸ்பீட் பிரேக் நடந்திருக்கலாம் உங்களுடைய லைஃப்ல. ஸோ அதுவே லைஃபோட எண்ட் கிடையாது. அதற்காக நாம் வந்து அவரையே நொந்துட்டு இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு, சரி இந்த கடையை திறக்கிறதுக்கு வேற எதனா பண்ணலாமா, இந்த டோரை ஓப்பன் பண்றதுக்கு வேற எதனா செய்ய முடியுமா அப்படின்னு செய்யறதெல்லாம் நம்முடைய அறியாமை. அவருக்கு தெரியாதது எதுவுமே கிடையாது. அவருக்கு எப்ப நீங்க அவரை பிரார்த்திக்க துவங்கினீர்களோ அப்பொழுதே உங்களுடைய கர்மாக்கள் எதுவாக இருந்தாலும் அந்த கர்மாவினை போக்குவதற்காக முழுமையாக உங்களிடமிருந்து நீக்குவதற்கான அனைத்து வேலைகளையும் அவர் தொடங்கி விட்டிருப்பார். அப்பவே நம்மளாம் எத்தனையாவது ஆளுங்க, எத்தனாவது ஆளா விட்டு வந்து நின்றுட்டு இருக்கோம், எத்தனாவது ஜென்ரேஷனா வந்து நின்றுட்டு இருக்கோம். நமக்கு முன்னாடி எவ்வளோ பேர் வந்து பார்த்துட்டு எல்லாம் வாங்கிட்டு கை நிறைய வாங்கிட்டு போயிட்டாங்க. எல்லாரும் வாங்கிட்டு போயிட்டு வாழ்க்கையை வாழ்ந்து ஆண்டு அனுபவித்து சென்று விட்டார்கள். சரி தப்புலாம் செஞ்சு அவரவர்கள் செய்த சரிக்கு சரி, அவரவர்கள் செய்த தவறுக்கு தவறு கூட்டி கழித்து கணக்கை பார்த்து எல்லாம் பைசல் பண்ணி முடிஞ்சு போச்சு. நாம் இப்போ போறவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி யூடியூப் இந்த மாதிரி ஃபெசிலிட்டிலாம் அந்த காலத்துல இருந்திருக்காது. இதெல்லாம் ஒரு சின்ன ஸ்பார்க். நாம பேசிட்டு இருக்கிறதெல்லாம் ஒரு குட்டி ஸ்பார்க். அது ஒரு சின்ன ட்ரிகரிங் ஆஃப் தி மைண்ட். இப்படி கரெக்டா போலாங்க, இந்த மாதிரி போலாங்க, இந்த சிக்னல் எப்படி போனாங்க, ஸ்பீட் பிரேக் வருதுங்க, இது கரெக்டா இருக்குங்க. அப்போதாங்க ராயர்கிட்ட வந்து நம்ம அவருடைய அனுகிரகத்தை பெற முடியும், பரிபூர்ண நிம்மதி அடைய முடியும். வாழ்வின் இறுதி காலத்தில் எது வந்தாலும் நேருக்கு நேர் சந்திக்கக்கூடிய ஒரு மகா தைரியத்தை உங்களிடம் மகாபிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் கொடுப்பார். நீங்கள் சத்தியத்திற்கும் தர்மத்திற்கும் உட்பட்டு ஒரு அன்பிற்குரியவராக எப்போதும் நீங்கள் இருக்கும்போது குருராஜர் உங்கள் உள்ளத்தில் சிம்மாசனம் விட்டு நிச்சயம் அமர்வார். இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. அனுபவித்து பாருங்கள், நிச்சயம் அனுபவித்து பாருங்கள். அதற்குண்டான வழிவகைகளை குருராஜர் உங்களுக்கு நிச்சயம் அருள்வார். அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஜெகத்குருவே சரணம். திருமுடி தாமரை ராகவேந்திரா முகாரவிந்தம் திருமுக தாமரை ராகவேந்திரா ஸ்ரீ ராகவேந்திரா முகாரவிந்தம்.